ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மைனா. விஜய் இப்போது சினிமாலேருந்து விலகி அரசியலுக்கு வர தயாராக இருக்கார். இன்னும் ஒன்றோ ரெண்டோ படங்களை முடிச்சுட்டு முழுக்க முழுக்க அரசியலுக்கு இறங்கிடுவார். இப்படி விஜயோட இந்த அரசியல் வருகையை பற்றி பல பேர் பலவிதமான தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. அந்த மாதிரி தான் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் விஜயோட அரசியல் வருகையை பற்றி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அது இப்போ செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. அதுதான் என்னன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. விஜயகாந்த் வந்தாரு, ஆனா அவர் இருக்கிற இடம் தெரியாம போயிட்டாரு. அப்புறம் சரத்குமார் வந்தாரு, கமல்ஹாசன் வந்தாரு, எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாதுல்ல. விஜய்க்கு ரசிகர் கூட்டம் இருக்கு, படம் வந்தா ஓடுது, கோடிக்கணக்கில் பணம் இருக்கிற தைரியத்துல அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. அந்த மாதிரிலாம் ஆக முடியாது அப்படின்னு அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் விஜயோட அரசியல் வருகையை பத்தி சொல்லியிருக்காரு. மேலும் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச சினிமா பிரபலங்களோட அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.